சமுதாயத்தை தன்னுடைய வார்த்தைகளால் முன்னேற்றிக் கொண்டிருப்பவர். இதோ தர்மபுரி மண்ணிலிருந்தும் இளைஞர்களே, நீங்கள் எழுங்கள், அறிவால் வெல்லுங்கள், இந்த சமூகத்தை வென்றெடுங்கள். நாளை தர்மபுரி மண் அறிவால் வென்றெடுக்க வேண்டும். தெய்வத்தால் ஆகாதது என்றாலும் முயற்சியால் நீங்கள் வென்று காட்ட வேண்டும் என்று நம்மிடத்திலே சொல்ல வந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய கருப்பழனியப்பன் ஐயா அவர்கள். அவர்களை வாழ்த்துறை சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கிறேன். ஏழாம் ஆண்டாக தொடர்ச்சியாக நடைபெற்று வரும் தருமபுரி மாவட்ட புத்தக திருவிழாவிற்கு பெருந்திரளாய் போயிருக்கும் ஒரு ஞாயிறு மாலையில் கூடியிருக்கும் உங்கள் அனைவரையும் முதலில் வணங்கி மகிழ்கிறேன். நம்ம நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகிற ஆசிரியர் திரு கோவிந்தசாமி எல்லா நிகழ்ச்சி தொகுப்பாளர்களைப் போலவே இல்லை, ரொம்ப அழுத்தி அறிவாள் வெல்வோம் வெல்வோம்னு என்னோட அறிவாள வெல்வோம்னு ஒரு தலைப்பு இருக்கு அப்படின்னா திருப்பி பார்த்தா அறிவால் வெல்வோம். அது தொகுத்து வரும்போது என்னன்னா ரொம்ப சுத்தமாக நம்ம உச்சரிச்சிடணும் அப்படின்னு இல்லு குழப்பத்தில் வந்துடும். நான் மேடையில் கவிஞர்கிட்ட சொன்னேன், ஒரு புத்தகத்தை எடுத்து காமிச்சிங்க பார்த்தீங்களா, ஒற்றுப்பிள்ளை இருக்கு அப்படின்னு. ஐயா நீங்க என்ன இந்த ஒன்றை தான் பார்த்துருக்கீங்க, முழுக்க படிச்சீங்கன்னா புத்தகம் பூரா இருக்க முடியாது. நான் ஆங்கில இலக்கியத்தை பாடமா படித்தவன். ஆனால் ஆங்கில இலக்கியத்தில் மதிப்பெண் குறைச்சி வாங்கினேங்காக ஒரு தடவை கூட என் வீட்டில் நான் கடிதம் கொள்ளப்பட்டதே இல்லை. கடிதம் கொள்ளப்பட்டது எல்லாமே எப்பெல்லாம் தமிழை தப்பாக பேசிக்கிறோனோ அதுக்கு தான் அதிகமாக கடிதம் கொள்ளப்பட்டிருக்கேன். என் பெற்றோர் எனக்கு முதல்ல சொன்ன அறிவு என்ன அப்படின்னா, முதல்ல தாய்மொழியை நல்லா படிச்சு அப்புறம் மற்ற மொழியெல்லாம் தன்னால் வந்துடும்னு. அப்படித்தான் மனுஷவர்கள் குறிப்பிட்ட முந்தா நாள் நடைபெற்ற 2 நாட்களுக்கு முன்னர் நடைபெற்ற முதல்வர்கள் தலைமையில் கல்வியில் சிறந்த தமிழ்நாடை தாய்மொழியை நல்லா படித்தனால தான் ஒரு புள்ள ஜப்பானிய மொழி படிச்சிச்சு இல்லையா? நம்ம எல்லாரும் ஏதோ நம்மளே ஜப்பானிய மொழி படிச்சிட்ட மாதிரி மகிழ்ச்சி அடைஞ்சோம். எப்படி ஹிந்தி படிக்கலன்னா மகிழ்ச்சி அடைவோமோ அப்படி ஜப்பானிய மொழி படித்த ஒரே மாநிலம், ஜப்பானிய மொழி படித்த பிள்ளையை கேட்டு சந்தோஷப்பட்ட ஒரே ஒரு மாநிலம் இந்தியாவிலே தமிழ்நாடா மட்டும்தான் இருக்கும். அப்ப எதற்காக அப்படின்னா, நாம் எல்லாருக்கும் நல்லா ஒன்று தெரியுது, எதுவுமே தெய்வத்தால ஆகாது. எப்படி மனுஷ தலைப்பு கேட்டாங்களோ அப்படி எங்கே தலைப்பு கேட்டாங்க, நான் கொடுத்த தலைப்பு தெய்வத்தால் ஆகாது, அவ்வளவுதான். அதை நம்ம மாவட்ட ஆட்சியர் என்ன நினைச்சிருப்பாருன்னா, ரொம்ப தெய்வத்தால் ஆகாதுன்னா யாராவது 10 பேர் கத்த போறாங்க, அதனால தெய்வத்தால் ஆகாது எனினும் அப்படின்னு ஒரு சேர்த்தார். அதுல தெய்வத்தால் ஆகாதுன்னாவது சாதாரணம் வந்திருக்கும், அதை போய் தெய்வத்தால் ஆகாது எனினும் அப்படின்னு சொன்னா என்ன இன்னும் அழுத்துது. இதுல ஏதாவது எனக்கு நம்ம திராவிடர் கழகத்துடைய அருள்மொழி இருக்காங்கல்ல அக்கா, வழக்கறிஞர், அவங்க தான் சொல்லுவாங்க, இந்த நாட்டில் அத்தனை பேரும் கடவுள் மறுப்பாளர் தான், அவ்வளவு பேர் கடவுள் மறுப்பாளர் தான் அப்படிவாங்க. எப்படி அப்படிவாங்க? இதை இன்ட்ரோ எடுக்கிறவங்க, எப்ப நீ உன் வீட்டை பூட்டிட்டு ஒரு தொங்கி பார்க்குறீங்களோ அப்பவே நீ கடவுள் மறுப்பாளர் தான். 35 ரூபாய்க்கு பூட்டுவாங்க நினைக்க நீ கடவுள் மறுப்பாளர் ஆயிட்ட இல்லையா? அதனால தெய்வத்தால் ஆகாதுன்னு இந்த மாநிலத்துக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா வேற வழி இல்லை. நான் எப்பொழுதுமே சாமி கும்பிடுறால நல்லா பத்திரமா பார்த்துக்கோங்க. ஏன் தெரியுமா? எதுக்கு சாமி கும்பிடுறோம்? நம்ம கஷ்டத்தை மனுஷ போயிட்ட சொல்ல முடியல, சிரிக்கிறாங்க. போய் கடவுள்கிட்ட போய் சொன்னா கடவுள் சிரிக்க மாட்டாரு, பேசாம இருப்பாரு. அப்ப நல்லது, நமக்கு போய் சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணும். அதனால கடவுளை கும்பிடணும், பத்திரமா பார்த்துக்கணும். ஒரு கதை சொல்லுவாங்க, ஒரு அம்மா ரொம்ப நாள் சர்ச்சுக்கு இயேசுனுடைய அப்போஸ்தலர்கள் ஒருவரான செயின்ட் லூக்கை தொட்டு கும்பிட்டு, வயசான பாட்டி, அது தொட்டு கும்பிட்டு போகுது. இப்போ சர்ச்சுக்கு புதுசாக ஒரு ஃபாதர் வந்திருக்காரு. வந்த ஃபாதர் பங்குல யாரெல்லாம் இருக்காங்க தெரிஞ்சுக்கணும்ல எல்லாரையும். அப்படிங்கும்போது இந்த பாட்டியும் தெரிஞ்சுக்கிறாரு. யாருப்பா அந்த பாட்டி? இல்லை, அந்த பாட்டி தான் நம்ம பங்குல இருக்க வயசான பாட்டி. கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமை மாசுக்கு வந்துட்டு எல்லா சுருவத்தையும் தொட்டு கும்பிட்டு தான் போகும் அப்படின்னா, இப்போ ஒரு தொடர்ந்து 3 ஞாயிற்றுக்கிழமையாக ஃபாதர் அந்த பாட்டியை பார்க்குறாரு. பாட்டி எப்போமோல ரொம்ப கண் பார்வை மங்குன ஒரு பாட்டி தனக்கு எட்டாத கையோட ஒவ்வொரு சுருவமாக தொட்டு கும்பிட்டு, ஒவ்வொரு சுருவனா ஒவ்வொரு பொம்மையாக கடவுள் இருக்கும்ல, எல்லா அப்போஸ்தலரும் இருப்பாங்க, எல்லா டிசைபிளும் எல்லாரையும் தொட்டு கும்பிட்டு, செயின்ட் லூக்கை தொட்டு கும்பிட்டு கையை கீழே கொண்டு வந்தா செயின்ட் லூக் காலடியில் சாத்தானை மிதிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுவும் இருக்கு அந்த பொம்மையில. கீழே சாத்தானே தொட்டு கும்பிட்டு பாட்டி போகுது. இதை ஃபாதர் கவனிச்சுட்டாரு.
கவனிச்ச ஃபாதர் அதுக்கப்புறம் 2 வாரம் கழிச்சு பாட்டியை மெதுவாக கூப்பிட்டு, பாட்டி வார வாரம் வந்து கும்பிடுறியே அது யாருன்னு தெரியுதா? அப்படிதான் தெரியுது. யாரு? செயின்ட் லூக்கு. செயின்ட் லூக்கை கும்பிடுற சரி, ஆனால் உன் கண் பார்வை சரியில்லாதனால தடவிக்கிட்டே வந்து கீழே அவர் போட்டு மிதிச்சுக்கிட்டு இருக்க சாத்தானையும் கும்பிடுற, தெரியாம அதையும் சேர்த்து கும்பிடுற நீ அப்படின்னா பாட்டி சொல்லுறா, இல்லை தெரிஞ்சுதான் கும்பிடுறேன் அப்படின்னு. என்ன தெரிஞ்சு கும்பிடுறேன்? இல்லை நான் பண்ணிருக்க காரியம் சொர்க்கத்துக்கு போனா செயின்ட் லூக் பார்த்துக்கிட்டோம், ஒருவேளை நரகத்துக்கு போனா காலையில் இருக்க சாத்தான் பார்த்துக்கிட்டோம், தெரிஞ்சுதான் கும்பிடுறேன் அப்படின்னு. பாட்டிக்கு நல்லா தெரியுது தெய்வத்தால் ஆகாது. எதுக்கு ஒரு கும்பிடு இங்கேயும் போட்டு வைப்போம், எங்க போய் போறோம்னு தெரியல அப்படின்னு. இதை போன்ற இருக்க ஒரு சூழல்கள் நாம் எதை சிந்திக்க வேண்டியிருக்கிறது அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, மனுஷனுக்கு ரொம்ப கனமா அவன் ஆரம்பிச்சார். இவ்வளவு அறிவான ஒரு சமூகத்தில் இயற்கை பேரிடரில் இறப்பதையே மனம் ஒப்புக்கொள்ளாது. ஒரு செயற்கை பேரிடரில் 40 குடும்பங்கள் நடுத்தருவில் இருக்கின்றன என்பது எத்தனை பெரிய சோகம் நினைச்சு பாருங்க. நேற்று மாலை 6 மணிக்கு அது இல்லை. எந்த அறிவும் இல்லாம எந்த உணர்ச்சியெல்லாம் இப்படி போய் ஒரு 40 குடும்பத்தினுடைய வாழ்க்கை இன்னைக்கு இருட்டுக்கு வந்துருச்சுங்கிறது வந்து எவ்வளவு பெரிய பின்னடைவு இந்த மாநிலத்துக்கு. அதற்கு 2 நாளைக்கு முன்னாடி நம்ம பிள்ளைகளை புறம் வச்சு கொண்டாடுறோம் நம்ம மேடையில். இனி இது விளம்பரப்படுத்தலாமா, இதெல்லாம் மலிவான யுக்தி இல்லையா, இந்த அரசாங்கம் இப்படி செய்யலாமா அப்படின்னு கேட்ட எல்லாருக்கும் நான் சொன்னது, ஆமா செய்வோம். ஏன்னா படிச்சிருக்குது எங்க பிள்ளைய, அதனால மேடை ஏற்றி செய்வோம், இது விளம்பரம் தான், கண்டிப்பா செய்யணும் அப்படின்னு. இந்த புத்தக திருவிழாவே இருக்குல்ல, புத்தக திருவிழாவை நான் என்னுடைய இளமை காலத்தில் இந்த புத்தக திருவிழாவுக்காக சென்னைக்கு பயணப்பட்டிருக்கேன். அதன் பின்னாடி நான் அறியத்தான் மதுரையில் நான் ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் பெரிய ஊர்களில் மட்டும்தான் இருந்துச்சு. தகடூர் புத்தக பேரவை போல, மருத்துவர் செந்தில் போல முயற்சி எடுத்ததனால் சின்ன சின்ன ஊர்களில் 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஆரம்பிச்சது. இந்த தமிழ்நாடு அரசு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்த பிறகுதான் இதை அத்தனை இடத்துல எங்கெல்லாம் புத்தக ஆட்சி நடந்ததோ அந்த இடத்திலெல்லாம் அரசாங்கம் அதை ஆதரிக்கும் என்று சொல்லி பணம் செலவழித்து இதை மாநிலம் முழுவதும் ஒரு திருவிழாவாக புத்தகம் வாசிப்பதை மாற்றியது இந்த ஆட்சி தான். மனு சொல்றது போல இது அரசியல் சொல்ல மாட்டேன், இதுதான் அரசியல். உங்களை படிக்க வைக்கணும்னு நினைக்கிறதா முக்கியம். அதனால திராவிட முன்னேற்ற கழகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு மு.க. ஸ்டாலினை அவ்வளவு பிடிச்சிருக்குன்னா, ஒரு சுபலட்சுமி மேடை ஏறி பேசுவோம் அப்படின்னா இங்க வாமான்னு கூப்பிட்டோன்னு அந்த சுபலட்சுமி வந்ததோ பேனா வாங்கினதோ முத்தம் வாங்கினதோ முக்கியம் இல்லை, அந்த சுபலட்சுமி நிமிர்ந்து ஒரு நடந்து வந்தா பாருங்க, அங்கிருந்து தரையும் அந்த நிமிர்ந்த நடைய சுபலட்சுமிக்கு கொடுத்ததுன்னா படிப்பு கொடுத்துச்சு. 2 மாநில முதல்வர் உட்கார்ந்துருக்காங்க, ஒரு தயக்கமும் இல்லாம அவ்வளவு நிமிர்ந்து ஒரு புள்ள 15 வயசுல நடந்து வர்ற கம்பீரத்தை ஒரு பொம்பளை பிள்ளைக்கு கொடுக்கும்னா, படிப்பை தவிர இந்த உலகத்துல வேற எதுவுமே அந்த கம்பீரத்தை கொடுக்காது யாருக்குமே. அந்த சுபலட்சுமியை என் வீட்டு பிள்ளையாக இன்னைக்கு இருந்தால் அத்தனை பேர் பார்த்து. அப்படி பார்க்கும்போது அது தொடர்ச்சியாக பள்ளிக்கூட படிப்பு மட்டும் படிப்பு இல்லை, பள்ளிக்கூட படிப்புக்கு அப்புறமும் ஒரு படிப்பு இருக்கு. அந்த படிப்பு எங்க படிக்க முடியும்? புத்தக திருவிழா படிக்க முடியும். புத்தக திருவிழா மாதிரி இடத்துல இருக்கும்போது தான் இவ்வளவு எழுதப்பட்டிருக்கா அப்படின்னு ஒருத்தர் தெரிய வரும். எல்லோரும் என்னிடம் சொல்வார்கள், ஏதாவது புத்தகம் எழுதுங்க, ஏதாவது புத்தகம் எழுதுங்க முடியும். நான் சொன்னேன், ஏதாவது எழுதணும்னா நான் தருமபுரி மாவட்டத்தில் பிறந்திருக்கணும். ஏன்னா தருமபுரி மாவட்டத்தில் தான் படிக்கிற ஆளை விட எழுதுற ஆள் அதிகம். என்ன நேற்றுல இருந்து பார்க்குறேன், யார் கேட்டாலும் ஒரு புத்தகம் போட்டு கேட்குறாங்க. நேற்று உள்ள வந்தோன்னு மருத்துவர் செந்தில் வந்து ஒரு புத்தகம் கொடுத்தாரு, தருமபுரி முதல் பூட்டான் வரைன்னு. அந்த புத்தகத்தில் வாங்கி இங்கே இன்னைக்கு வந்து உட்கார நம்ம உயர்கல்வித்துறை மேலாள் அமைச்சர் பழனியப்பன் சொல்றாரு, என் நண்பர் வந்திருக்காரு உதயசூரியன்னு, அவர் ஒரு புத்தகம் போட்டிருக்காருங்கிறாரு. நான் திரும்பி மனுஷன் பார்த்தேன். ஏன்னா மனுஷன் சொன்னார், போன வருஷம் நான் வந்துட்டு கிளம்பி போகும்போது தருமபுரியிலிருந்து அந்த 10 நாள்ல வெளியிடப்பட்ட புத்தகங்களோட எண்ணிக்கை மட்டும் 250 புத்தகம் என் கார் பூரா இருந்துச்சு. ஆனா என்னைய சொன்னா நான் எழுத மாட்டேன். ஏன்னா என்னுடைய அண்ணன் எனக்கு முதல் படிக்குமா எனக்கு சொன்னாரு, நீ 10,000 பக்கம் படிச்சாதான் ஒரு பக்கம் எழுதலாம்னாரு. நீ 10,000 பக்கம் படிக்கணும், அப்பதான் ஒரு பக்கம் எழுதுறதுக்கு தகுதி வருவாங்க. அப்படின்னா 10,000 பக்கமா இருக்கும் ஒருத்தர் படிக்கிறதுக்கு அப்படின்னு நினைச்சா அதை எங்க போய் பார்க்கணும்னா புத்தக திருவிழாக்களை போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் இவ்வளவு புத்தகம் எழுதப்பட்டிருக்கா அப்படின்னு. அது வெறும் புத்தகமா இல்லை, இந்த சமூகத்தின் மேல் ஒரு மனிதன் கொண்டிருக்கிற அக்கறை, ஒரு சமூகத்தின் மேல் ஒரு மனிதன் கொண்டிருக்கிற அன்பு. ஏன் எழுத்தாளர் ஆசிரியருங்கிறோம்? ஆசிரியர் என்பவர் தான் தன் அடுத்த தலைமுறை மேல் அன்பு வைக்கிறவர், அடுத்த தலைமுறையின் மேல் அன்பு வைக்கிறவர். ஒரு வழக்கறிஞரோ மருத்துவரோ எல்லாருமே சிறந்தவர்கள் தான். ஆனால் அது ரொம்ப அழகா சொல்லுவார் அமீர்கான், நடிகர் அமீர்கான். ஒரு மருத்துவர் தப்பு பண்ணலாம்,
ஒரு பேஷண்ட் செத்து போவான், ஒரு பொறியாளர் தப்பு பண்ணலாம், ஒரு கட்டடை இடிஞ்சு விடுவோம். ஆனால் ஒரு ஆசிரியர் தப்பு பண்ணா ஒரு தலைமுறையே அழிஞ்சிடும். ஆசிரியர் தப்பு பண்ணிடக்கூடாது. அப்போ ஆசிரியர்களை நம்பினா சமூகம் இது. நம்ம பிள்ளைகளை படின்னு சொல்லி நான் தொட்டுடுவேன். எதனால எனக்கு திரு மு.க. ஸ்டாலின் ரொம்ப பிடிக்கும்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த தமிழ்நாட்டில் காமராஜ் அவர்கள் எல்லா இடத்திலும் பள்ளிக்கூடத்தை தொடர்ந்து கல்விக்கண் திறந்தவராக அறியப்பட்டார். ஆனால் அதன் பிறகு இந்த 50 ஆண்டு காலத்தில் நம்முடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் பிள்ளைகளின் கல்வியின் மேல் இவ்வளவு அக்கறை கொண்டு அத்தனை பேரையும் படியுங்கள் 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 ஏறுற மேடையெல்லாம் சொல்லுகின்ற முதல்வரை நீண்ட நாள் கழித்து தமிழகம் சந்திக்கிறது. நீ ஒரு முக்கியமான விஷயம், பிள்ளை படிக்கிறது, 1000 ரூபா கொடுக்கறது, அதெல்லாம் விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்முடைய பிள்ளைய அரசு பள்ளியில் படித்த பிள்ளைய சிறப்பாக படித்து நுழைவுத் தேர்வில் தேர்ந்தெடுக்கப்பட்டா, உதாரணத்துக்கு சென்னையில் ஃபுட்வேர் டிசைனிங் ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது. நம்ம பூமாலேருந்து அடிடாஸ்லேருந்து நம்ம 8000 ரூபா 9000 நம்ம வீட்டு பிள்ளை ஷூ கேட்குறது நம்ம முதல்ல அதிர்ச்சி ஆகிறோம்ல. 8000 ரூபாய்க்கு செருப்பு வரைக்கும் அப்படின்னு. ஏன்னா நம்ம 1000 ரூபாய்க்கு செருப்பு போட்டதே பெருசு நினைச்ச தலைமுறை. நம்ம 1000 ரூபாய்க்கு செருப்பு அப்படின்னு இல்லையா? இன்னைக்கு செருப்பை யாரும் தச்சே போடுறது இல்லை. செருப்பு தைக்கிற ஆள் பூரா பிளாஸ்டிக் பை தைக்க வந்துட்டாரு. அப்போ செருப்பு இன்னைக்கு 7000 ரூபாய் 8000 ரூபாய்க்கு செருப்பு வாங்க முடியுமா அதிர்ச்சியாக பார்க்குற தலைமுறை நம்ம தலைமுறை. அந்த 8000 ரூபாய்க்கு செருப்பு தயாரிக்கிறவனால ஷூ தயாரிக்கிறவன் அவனுக்கு ஒரு டிசைனர் வேணும்ல. அந்த டிசைனருக்கு ஒரு படிப்பு இருக்குல்ல. அந்த படிப்பு சொல்லிக் கொடுக்குற இன்ஸ்டியூட்டு சென்னையில் இருக்குது. அந்த இன்ஸ்டியூட்டோட வருஷ ஃபீஸ் 2.5 லட்ச ரூபா பணம் கட்டணும். 4 வருஷம் படிக்கணும். 10 லட்ச ரூபா ஃபீஸு. ஹாஸ்டல் ஃபீஸ் 5 லட்ச ரூபா வரும். 15 லட்ச ரூபா படிக்கணும். ஒரு அரசு பள்ளியில் படித்த +2 வரை படித்த பிள்ளை மிகச்சிறந்த மார்க் எடுத்து சென்னையில் இருக்கிற நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட்வேர் டிசைனிங்கில் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் ஒரு அரசு பள்ளியில் இருக்கிற பிள்ளை, எளிய குடும்பத்தின் பிள்ளை 15 லட்ச ரூபா கட்டி படிக்க முடியாதுல்ல. என் பிள்ளை சிறப்பு தான். 1000 ரூபா கொடுத்துட்டோம், படிக்க வச்சுட்டோம், வந்துருச்சு நேஷனல் ஃபுட்வேர் டிசைனர் வந்துருச்சு, அதுக்கு 15 லட்ச ரூபா கட்டணுமே அப்படின்னு பார்த்தா தமிழ்நாடு அரசு கட்டுகிறது. தமிழ்நாடு அரசு கட்டுகிறது. இந்த வருஷம் மட்டும் 15 கோடி ரூபா கட்டியிருக்காங்க தமிழ்நாடு அரசு. அரசு பள்ளியில் படித்த பிள்ளைய தேர்ந்தெடுக்கப்பட்ட அசீம் யூனிவர்சிட்டி பஞ்சாப்ல யூனிவர்சிட்டி படிக்கிறதுக்கு பணம் கட்டியிருக்கு அரசாங்கம். மேரிடைம் யூனிவர்சிட்டி கொச்சியில் படிக்கிறதுக்கு அரசாங்கம் பணம் கட்டியிருக்கு. அப்போ நம்ம இன்னைக்கு மேலே போட்டு சொன்னதெல்லாம் ரொம்ப கொஞ்சம். அதை விட பெரிய வேலைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஏன்னா இங்கே பிள்ளைய படிக்கிறது மட்டும்தான் முக்கியம். பிள்ளைய படிக்கிறதுனால மட்டும்தான் எல்லாமே மாறும். ஒரு குடும்பம், ஒரு தலைமுறை மாறும்னா படித்தா மட்டும்தான் மாறும்.